உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் இந்த வீடியோவில் நிறைய விடயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கபரனை கோயிலினுடைய கோயிலை இடித்து அதுக்கு முன்பாக பார்த்திங்க சொன்னால் பேருந்து தரிப்பிடம் கட்டப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான விஷயங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு முடிவெடுத்திருக்கார். இது சம்பந்தமாக என்ன செய்வது அப்படி என்று சொல்லி அது சம்பந்தமான விடயங்களும் வைத்தியசாலையில் பார்த்திங்க சொன்னால் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை பூராவும் தாதியர்கள் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வடமாகாணத்தில் இருக்கின்ற வைத்தியசாலையாக யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய வைத்தியர்கள் அங்கே பார்த்திங்க சொன்னால் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் செய்திகளாக இருக்கிறது. இவற்றை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை பார்த்திங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்தீங்க சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உங்களை சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இன்று இந்த கபரணையில் அமைந்திருக்கின்ற கோயிலினுடைய நிலவரங்கள் அல்லது கள நிலவரங்களை நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கின்றார். பார்வையிட்டது மட்டுமில்லாமல் அது சம்பந்தமான புகைப்படங்கள் வீடியோக்களை அவருடைய தன்னுடைய வலியொலியாக இருக்கிற பஃப்ரா அப்படின்ற வலியொலியில் பகிர்ந்திருக்கிறார். உண்மையில் பார்க்கின்ற பொழுது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எங்களுடைய இடங்களில் பார்த்தீங்க சொன்னால் புத்த கோயில்கள் அல்லது புத்த விகாரைகள் காட்டுகின்ற பொழுது சில விடயங்களுக்கு நாங்கள் எவ்வளவு ஆதரவு கொடுக்கின்ற பொழுதும் அதே மாதிரி எங்களுடைய இந்து மதத்தினுடைய கோயில்களோ அல்லது முஸ்லீம் மதத்தினுடைய பள்ளிவாசல்களோ அல்லது கிறிஸ்தவ மதத்தினுடைய சர்ச்சுகள் அதாவது கிறிஸ்தவ ஆலயங்களோ கட்டுகின்ற பொழுதோ அல்லது இடிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டும் அப்படின்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய குரலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஆலயமானது 1983 ஆண்டு இடம்பெற்ற கலவரத்துக்கு பின்னர் அதனுடைய குருக்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொல்லப்பட்டதாகவும் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய வழிபாட்டு தன்மைகள் முற்று பெற்றுள்ளதாகவும் சமூக வலைத்தளங்களில் நண்பர் ஒருவர் பயந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வழிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பிலிருந்து வருகின்ற வாகனங்கள் பஸ் அதாவது பிரயாணம் செய்வதற்கான வழிவகைகள் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு போவதாக இருந்தாலும் சரி அல்லது திருவண்ணாமலை போவதற்காக சரி அதனுடைய ஒரு நடுப்பகுதியாக நடுப்புள்ளியாக இந்த இடம் காணப்பட்டதாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் இருக்கின்ற மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் ஆலைகளில் பணிபுரிவதற்காக இங்கே ஏராளமான தமிழ் மக்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள் அப்படி என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்று விஜயம் செய்து அந்த கோயில் ஆலயத்தினுடைய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா சொன்னால் அண்மையில் புனரமைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வர்ண பூச்சிகள் பெயிண்ட் எல்லாமே அடிக்கப்பட்டிருந்த இந்த நிலையில் பார்த்தீங்க சொன்னால் இந்த கோயில் இடிக்கப்பட்டு அதுக்கு முன்பாக பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட ஆலயத்தின் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மலசலங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலினுடைய பட்டாடைகள் எல்லாமே இழுத்து கொட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே மது அருந்துபவர்களுடைய அதற்கான ஆதாரங்கள் அங்கே இருக்கிறது. கோயிலினுடைய உட்பகுதிக்கு செல்கின்ற பொழுது அங்கே துர்நாற்றம் வீசுவதாக சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மூலஸ்தானத்தில் இருக்கின்ற விக்கிரகங்கள் எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் அதனுடைய காரணம் அதுக்குள்ளே வைக்கிற அந்த ஐம்பொன்னை அதை எடுத்து வித்தார்களா அல்லது இந்த சிலைகளை எடுத்து வித்தார்களா தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மன் சிலையினுடைய தலை உடைத்து தொங்கப்படுகின்ற நிலையில் குறிப்பிட்ட கோயிலினுடைய நிலைவரம் காணப்படுகிறது. இந்த வேளையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இது சம்பந்தமாக அடுத்தடுத்த பாராளுமன்ற தொடர்களில் தான் இது சம்பந்தமாக தான் கட்டாயமாக பாராளுமன்றத்தில் பேசுவதாகவும் இதனை மீண்டும் இந்த கோயிலை உருவாக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. பலர் பார்த்தீங்கன்னா இதை முகநூலில் ஒரு பேசு பொருளாகவோ அல்லது சில சமூக ஊடகங்களில் இது பேசு பொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இதுவரை காலமும் இதற்கான எந்த ஒரு முயற்சிகளும் அதாவது இதை புனரமைப்பது சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளையும் யாருமே எடுக்கவில்லை அப்படின்றது இங்கே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நேரடியாக சென்று இது சம்பந்தமான கள நிலவரங்களை ஆராய்ந்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதாவது சரியான நிலவரங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதற்காக தன்னால் இதை புனரமைப்பதற்கு அது ஆளுங்கட்சிகளிடம் இதுக்கான அனுமதியை பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற ஆளுங்கட்சியாக இருக்கின்ற எங்களுடைய NPP அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இதுக்கு ஆதரவு கேட்டு அதனை கொண்டே பாராளுமன்றத்தில் அதனை நிரூபித்து
மீண்டும் அந்த கோயிலை வந்து புத்துருவாக்கம் செய்வது மட்டுமில்லாமல் அங்கே இருக்கின்ற அந்த பேருந்து நிலையத்தை வந்து இடிப்பதற்கு தன்னால் முடிஞ்சவரை தான் வந்து முயற்சி எடுப்பதாகவும் சொல்லியிருக்கார். அது மட்டுமில்லாமல் எத்தனை வழக்குகள் வந்தாலும் நிச்சயமாக அந்த பேருந்து நிலையத்தை இடித்து அந்த கோயிலினுடைய புனரமைப்பு வேலைகளை செய்து மீண்டும் அங்கே வந்து அது வழிபாட்டு தலமாக அதை உருவாக்குவதற்கு தன்னால் முடிஞ்ச முயற்சிகளை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வலியொலியில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதுக்கப்புறமாக அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளில் இந்த கோயில் சம்பந்தமான விஷயங்களை வந்து தான் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் வந்து பேசுவேன், குரல் கொடுப்பேன் அப்படின்ற விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் இது சம்பந்தமாக அடுத்த கட்டம் இந்த கோயிலுக்கான பேச்சுக்கள் வந்து பாராளுமன்றத்தில் நடக்கின்ற பொழுது இதனை வந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சி அமைச்சர்கள், ஆளுங்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், சபாநாயகர்கள் எல்லாரும் வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கிறார்களா, இதனால் வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு அடுத்த கட்டங்களில் வழக்குகள் வருகிறதா அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பார்ப்போம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா நிச்சயமாக இதுக்கு குரல் கொடுக்க போறேன் என்று சொல்கின்ற பொழுது இதுக்கு எவ்வளவு ஆதரவு குரல் வருகிறது அப்படின்றதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணம் இல்லை இலங்கை பூர்வம் இருக்கின்ற தாதியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கான அடிப்படை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர்களுக்கான வேலை நேரம் கூட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் வேலை நேரம் கூட்டப்பட்டது மட்டுமில்லாமல் அவர்களுடைய வேலை பளுவும் வந்து கூட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படும். இதன் காரணமாக அவர்கள் வந்து பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய சில காட்சி தொகுப்புகள், வீடியோ காட்சி தொகுப்புகளை நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்திருக்கலாம். யாழ்ப்பாணத்தினுடைய போதனா வைத்தியசாலையினுடைய முன்பகுதியில் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். அதாவது வந்து தாதியர்களுக்கான வேலைப்பளு, வேலை நேரங்கள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது விடயம் காரணமாக GMO என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்புகள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதே வேளையில் குறிப்பிட்ட வைத்தியசாலை, யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் 5 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி யாழ் போதனா வைத்தியசாலையுடைய நிர்வாகத்துக்கு எதிராகவும் வந்து அங்கே இருக்கின்ற வைத்தியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமான விடயங்கள் ஏற்கனவே நான் பகிர்ந்திருந்தேன், ஆனாலும் வந்து மீண்டும் ஞாபகப்படுத்தி விடுறேன். அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக 3-4 மாதங்களாக யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய நிர்வாகத்துடன் பேசியும் அதற்காக எந்த விதமான தீர்வையும் யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் எடுக்காத பட்சத்தில் தான் அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவசர பிரிவை தவிர மற்ற பகுதிகளில் இருக்கின்ற அத்தனை வைத்தியர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்திய தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த வேளையில் பகிர்ந்து கொண்டும், இன்னொரு விஷயம் வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுர திசநாயக்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு தூங்குவதற்கான நேரமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான குறைவாக இருப்பதாகவும் ஒவ்வொரு நாளும் 18 மணித்தியாலங்களுக்கு மேலாக இலங்கையினுடைய ஜனாதிபதி மக்களுக்காக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பதாகவும் வேலையில் அதாவது வந்து மக்கள் பணிக்காக தன் நித்திரை இல்லாமல் செயற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்களுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருப்பதாகவும் வந்து செய்திகள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர் வந்து மக்களிடம் வந்து வெகு இலகுவாக போய் பேசுகிறார், எந்த விதமான பாதுகாப்புகளும் இல்லாமல் போய் பேசுகிறார். இப்போ அண்மை காலங்களாக இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த பிரச்சனைகள், அதாவது வந்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அல்லது பாதுகாப்பினுடைய ஸ்திரத்தன்மை வந்து குறைந்திருப்பதாகவும் அதனால் வந்து குறிப்பிட்ட இலங்கை நாட்டினுடைய எங்களுடைய ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்களுக்கு வந்து பாதுகாப்பினுடைய தன்மை குறைவாக இருப்பதாகவும் வந்து செய்திகள் வந்து சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த வேளையில் கூறிக்கொண்டு இந்த இன்னும் சில விடயங்களை வந்து பார்க்கலாம் சமூக வலைத்தளங்களில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையினுடைய ஒரு சில இடங்களில் ஒரு சில அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் அரச பணியாளர்களுடைய ஊழல்கள் தொடர்ச்சியாக வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த விடயங்களை வந்து ஆதரவான கருத்துக்களும் முரணான கருத்துக்களும் வந்து சிலர் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வந்து சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே போல இன்னும் ஒரு விடயம் வந்து இலங்கையினுடைய நாட்டின் பாதுகாப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தினரை வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து கேள்விக்குறியாக இருப்பதனால இலங்கையினுடைய பாதுகாப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
இராணுவத்தினரை வந்து அதன் பாதுகாப்புக்காக அழைத்திருப்பதாகவும் ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது. நாட்டில் வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. இது சம்பந்தமாக நிறைய விடயங்களை வந்து இலங்கை அரசாங்கம் கொண்டு வருகிறது. என்ன சொன்னால் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதனால வந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தற்சமயம் வந்து இலங்கை இராணுவத்தை வந்து அழைத்திருக்கிறார்கள் இலங்கையினுடைய பாதுகாப்பை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக. அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்களை வந்து கொலை செய்ய சதி திட்டம் செய்யப்படுவதாக சட்டத்தரணி மனேஜ் கமகே தெரிவித்தார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது சம்பந்தமாக அவர் சொல்றது என்னன்னு சொன்னால், ஒரு தீவிர அச்சுறுத்தல் எச்சரிக்கை பல ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் பரவலாக விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. கடல் தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சராக இருக்கிற ரத்ன கமகே ஊடகங்களுக்கு மிகவும் தீவிரமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் வந்து வெறும் கொலை மிரட்டல் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையின் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவுக்கு பல பாரதூரமான பிரச்சனைகள் எழுகின்றன அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு வந்து விரைவில் வந்து கிராமத்துக்கு போகாமல் குளிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அரசாங்கத்துக்கு பொறுப்புள்ள அமைச்சர் ஒருவர் கூறியிருப்பது மிகவும் பாரதூரமான அறிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அந்த விஷயம் வந்து செய்தியாக பரப்பப்பட்டிருக்கிறது. இப்போ இலங்கையில் வந்து இப்போ வந்து பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களுடைய பாதுகாப்பை வந்து அதிகரியுங்கள் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சமூக வலைத்தளங்களை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் என்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.